العود دندن لي والطبل طبطبني ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செக்ஸ் ஸ்பேஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்துன்னு நினைக்கிறேன். ஏமா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் நிறையா இல்லை, கொஞ்சம் இல்லாமல் நிறையா இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காகவே இருக்கிறதுனால கண்டினியூஸாக நம்மளால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டே. இப்போ தான் நான் போன வருஷம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் இந்த இடத்துல உட்காந்து. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1 year ஆயிடுச்சு. அதுவும் இந்த 1 மாதம் அப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடுச்சு. இதைத்தான் போன வருஷம் சொல்லியிருக்கேன். வருஷம் அப்படி தான் போகுது. இந்த வருஷமும் வழக்கம் போல் அதே மாதிரி சர்றன்னு ஓடிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈத் உல் ஃபித்ர், ரம்ஜான். நேற்று தான் ஒரு 4 நோம்பு 5 நோம்பு அப்படின்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நோம்பும் முடிஞ்சு இன்றைக்கி ரம்ஜானோட நாளில் காலையில் உட்காந்துருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இன்றைக்கி எந்த டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் வந்து எந்திரிச்சிட்டேன் காலையிலேயோ. எல்லா கோன்ஸ் அந்த மருதாணி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு லேட்டாக தூங்கினாங்க. இப்போ தூங்கிட்டுறேன். இப்போ போய் எல்லாத்தையும் எழுப்பி விடணும். காலையில் டீ குடிக்கிறது புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 29 நாள் 30 நாள் இந்த 1 மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டானு 3 மணிக்கு முழிப்பு வந்துடுங்க. என்ன எல்லாரும் வச்சாலும் சரி வைக்கலாம் சரி டானு முழிப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேன். காலைல 5 மணி 6 மணிக்கு தான் முழிப்பே வரும். சொன்னால் சகர் செஞ்சுட்டு தூங்குவோம். ஃபஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டீப் ஸ்லீப், பயங்கரமான ஸ்லீப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. கரெக்டாக சகருக்கு முழிப்பு வந்துடும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழிப்பே வரல. அதுவும் அலாரம் வச்சு தான் எழுந்திரிச்சேன். அதுவாக முழிப்பு வரல. ஆக்சுவலாக நேற்றே வந்து சவுதி அப்புறம் துபாய் அந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸ்லாம் நேற்றே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அவங்க நேற்றே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெஷலாக தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மதுரை அப்புறம் நாகப்பட்டினம் அப்புறம் 1-2 ரீஜனில் நேற்றே தொழுதுட்டாங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. அஃபீஷியலாக இன்றைக்கி தான் நமக்கு வந்து நோம்பு. நமக்குன்னு இல்லை, இன்றைக்கி தான் நோம்புன்னு வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ், நம்ம போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா நம்மளை போட்டு சாவடிப்பாங்க. அது வேணும் அதுக்குள்ள நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளே முந்திரி கொட்டி அப்படி முந்திரி போய் வாங்கி கொடுத்தோம். See you there, bye. Oh shit, here we go again. எதிர்ச்சிங்களா? ஈத் முபாரக். ரொம்ப கஷ்டம் தாங்க. 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்காரன். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். போன வாரம் தான் இருந்தது. அதுக்குள்ளேயும் கொசன்னு இருக்கு. என்ன நீ போட்டதை காமிக்கிறியா? ஸோ நானும் தான் போட்டிருக்கேன். ஒளி வரும் கைக்கு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. சாரி. ஓகே, அது யார் அது பண்ணிட்டானா? நீ எடுத்த மாதிரி தான் போச்சு. 15 minutes later. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. மூஞ்சிதான் கரேன்னு இருக்கு. என்ன பண்ணி தொலைஞ்சாலும் போய் தொலை மட்டும் கருப்பு. ஏம்மா என்ன கருப்பா பேத்த? வெள்ளையா இருந்தா அழுக்காயிடுவன் தான் கருப்பா பெத்தேன். ஸ்வீட் மம்மி. ஸோ கைஸ், லேட்டாக தான் நம்ம தொழுக போக வேண்டியது இருக்கனால நல்லா பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டு போயிடலான்னு உட்காந்து இங்கே வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இட்லி இருக்கிற சாம்பார் சட்னி பட் இன்னைக்கு ஒரு டே சாப்பிட்றேன். எப்பயும் தொழுது தான் சாப்பிடுவேன்.
அதோட தொழுவு ரொம்ப டிலே 10 மணிக்கு ஆரம்பிச்சு இப்படி 10 மணியாயிடும். எங்களுக்கு காலம் ரொம்ப மசிக்குது, நான் கட்டுப்படுத்த முடியல. சாப்பிட்டே போயிடலான்னு உட்காந்து காண ஆரம்பிச்சேன். இங்கே குளிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈத்தூர போட்டு மாசா பார்த்துருக்கேன். குட்டி பையன் ஓடியா, இங்கே வா சாப்பிடுவோம். ஜான் ஜான் வேணாமா வேணாமா வேணாம். வெள்ளை சட்டை போட்டு வந்தா போட்டா சும்மா லைட்டாக கசனாலும் கசங்கிடுதுப்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன் போல் இருக்க. ஒரு வீட்டில் ஒரே ஆம்பளை பையனை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? மறுபடியும் இப்போ ஜாமான் வாங்கணும். அதாவது நீங்கள் எப்பப்பெல்லாம் வெளியே போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு ஜாமான் கட்டாயமாக வாங்கி ஆகணும். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் அப்படி தான், எப்போ வெளியே போனாலும் அப்படி ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்தே ஆகணும். என்னமா அது ஏதோ ஒன்று ரைட்டு. அவங்க தொழுது முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒற்றுமையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அதிகாரியம் அவங்க இடத்துல வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து முதல் வகை இறங்கியதுக்கு பிறகு படபடத்தோடு வருகிறார். ஆக்சுவலி கைஸ் இப்போதான் தொழுகை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரௌடு. வெளில வர்றதுக்குள்ளே மூச்சு திணறிடுச்சு. 11 ஆயிடுச்சு. இவ்வளோ லேட்டாக இந்த ஊர்லேயே இந்த என்ன சொல்கிறது தேனிலே மொத்தம் 4-5 பள்ளிவாசல் இருக்குது. மொத்த பள்ளிவாசல் கூட்டும் போது இவங்க மட்டும் தான் பயங்கர லேட்டு லாஸ்ட் போல இருக்குது. இதில் வேறு இதில் பெரிய கொடுமை என்னன்னா செருப்பை காணா. செருப்பு எடுக்கிறதுக்கு ஒரு தனி கூட்டம் நிற்கிது. என் செருப்பை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டே எனக்கு கடைசியில் இது ஒன்று அது அங்கே ஒன்று கடந்துச்சு. எப்படியா கடைஞ்சா போடா கடைசி சேவ் பண்ணி வந்தேன். இந்த அடுப்பு தான் ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கு. ஜான் அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயில் சொட்டர் மேலே சொட்டர் போட்டிருக்கேன். ஆமாம். ஹலோ ஹாய். என்ன சாப்பிட்ட? வாயில் எப்படி இருக்கு? ஊத்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கிண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரிக்குது. என்ன கூட்ட சொல்கிறீங்க குறைக்க சொல்கிறீங்க? கூட்டாவா குறைக்கவா? வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் லூஸு மாதிரி இருந்துருக்கேன். நான் அழுக்காக பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? இல்லை நான் அதுக்குள்ளே கிண்டி போட்டீங்க. செத்த நேரம் தானே ஒரு 5 நிமிஷம் தானே ஃபோட்டோ எடுத்துருந்தேன். கைஸ் இங்கே பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு ஊறுது கைஸ். நான் மட்டும் யூடியூப்பில் பல பேர் இப்படி சொன்னாங்க மட்டும் வா 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 அப்படியா பார்க்கும்போது எச்சி ஊறுனுங்க. நான் சொன்னால் மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிங்க. உள் வீட்லேயே ஓட்டு இல்லை, வெளியூரில் போய் ஓட்டு இருக்கும். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் என்ன வெளியே புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஸ்வல் அதே சிக் பிரியாணி, அப்புறம் எல்லாமே சிக்கன் தான். நாங்கள் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிட மாட்டோம். வெயில் காலையில் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ மதிய நேரத்தில் நல்லா பொலன்னு பொழக்குது. ஸோ கைஸ் ரீசெண்டாக நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு வரேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையாகவும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு மூஞ்சியில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா புஷ்க்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். ஸ்மெல் மூஞ்சியில் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாது. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். நான் பர்சனலாக இது 2வது பாட்டில். ஆமாம் இந்த டேங்க் நேற்று வாங்கினது அதை போடேன் போட சொன்னீங்க, சொல்ல மறந்துட்டேன். ஓ அப்படியா, ஞாபகம் இல்லை. எதுக்கு இதுல சுகர் போடணும், போட்டாதான் நல்லா இருக்கும். இல்லையே அந்த டப்பா கொடு. இதிலே போட்டிருக்கும் பாரு. சுகர் போடாம கொடுக்குறேன். இதா போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இருங்க. இப்போ தெரியும். ஸ்டிர் வெல் அண்ட் சர்வ், நோ நீட் டு ஆட் சுகர்னு போட்டிருக்கு. நீ இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? இதுல சுகர் போடாம கொடுக்குறேன். கரைக்கி விட்டு கொடுங்க. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு சொல்லு. நல்லா இல்லைன்னு சொல்லு. நல்லா இப்போ நல்லா இல்லை. அனஜி போடுமா?
ஜீனி போட்டால் அதிகமாக கேலரிஸ் ஆகிடும். நீ வாக்கிங் போகிறல்ல, அப்போ அது வேஸ்ட் ஆகிடும். சில்லுன்னு மட்டும் அப்போ நீ ஒரு டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோ. ஏய் வேணாடி நேரங்கள் கழித்து. ஃபைனல் ஸ்டெப்பு இலையை ரெடி பண்ண வேண்டியதான். இலையும் கட் பண்ணி வாங்கிட்டு வரேன். ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணுறது? ஏன் என்ன போகிறீங்க? ஐஸ்கிரீம் எனக்கு கோல்டு. எனக்கு கோல்டு, நான் சாப்பிட மாட்டேன். ரிலையன்ஸ்ல பாக்ஸே வைக்கும்ல, குலோப்ஜாம் பாக்ஸ். ரிலையன்ஸ்லாம் போக முடியாது, ரொம்ப வெயில் ஓவரா. இப்போ நோம்பாடினா இப்போ நோம்பு நான் வச்சுக்கலாம். நீங்கள் தான் உட்கார வச்சு சாப்பாடு போடணும் இன்னைக்கு. ஏன்னா நியாயம் தானேங்க. நோம்பு வச்சுருக்கோம், 30 நாளைக்கு நோம்பு வச்சுருக்கோம். இப்போ ரம்ஜானுக்கு வந்து நம்மளை உட்கார வச்சு அவங்க சாப்பாடு போடணும். அதை விட்டுட்டு நம்மளே வேலை வாங்கக்கூடாது. இதுதான் என்ன நியாயம்? அவன் பண்ணிட்டேன் கைஸ். என்கிட்ட ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு அழுக்கு மார்க் பட்டுருச்சு. இப்போ தான் சொன்னேன் விட்ட இதை தான் தனியாக துவச்சி கொடு, அழுக்கு இல்லாமல் நான் ஆக்கிவிட்டேன். நமக்கு இந்த வெள்ளை சட்டைக்கு செட்டே ஆகாது போல இருக்கு. பின்னாடி ஆயிடுச்சா விளங்கும். லிப்ஸ்டிக்கா நான் எந்த பொண்ணுகிட்டே கிக்ஸ் வாங்கலையே. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தம்மு போட்டாச்சு. தம்முனா நீங்கள் நினைக்கிற தம்மு இல்லை, டார்க்கில் தம்மு. அந்த தம்மு வெந்து வந்தோடனே நம்ம என்ன சூடு, என்ன சூடு. வெந்து வந்தோடனே ஒரு இன்னைக்கு ஒரு புடி சவுது 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 நபி தோப்பி தோப்பு ஏதோ ஒன்று. தண்ணி எடுத்துக்கு உனக்கு கறி வலிக்குதா? எல்லாம் மத்தியான நேரத்தில் சில நேரத்தில் நாங்கள் வந்து சகருக்கு சாப்பிட்டு காலைல ஒன்றுமே இருக்கா இருக்கும். ஆனால் இவங்க மேடம் வந்து பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு சோம்பேத்தனமாகி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு இந்த அனிஃபால் மட்டும் பிரியாணி ஆர்டர் போடுறேன். நடிப்பு சரி அங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா மூஞ்சிக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுருப்பா. எப்படி இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மேலே ஒருத்தன். நீ ஊர்ட்டமா? ஏய் இவன்டா எவன்டா? அலைக்கும் சலாம். என்னடா சட்டை பார்க்க பெருசு இருந்துச்சுன்னா நீ போட்டோட சின்னதாயிடுச்சு. ஜாலியா இருக்கு. மூஞ்சிட்ட பார்த்தியா அந்த எக்ஸாம் எழுதின ஒரு கலை தெரியுது. நம்ம கிட்ட எல்லாமே அட்ராக்டிவான விஷயம் தான்மா. எக்ஸாம் எழுதின கலைனா எவ்வளோ வரும் கணிக்க கூடாது, அதையும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக சொல்லு. பாஸ் ஆகிடுவியா? பாஸ் எல்லாம் கொடூரமா ஆயிடும். பாஸ் எல்லாம் மனமா படிப்பேன், ஸ்கூல்ல மனமா படிப்பேன், கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண? உலகமே கெமிஸ்ட்ரி பேப்பர் கஷ்டம்னு சொல்லுது, இவன் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி ஈஸின்னு சொல்லியிருக்கேன். அப்பயே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் என்னன்னு. நீ கெமிஸ்ட்ரி என்னைக்கு கெமிஸ்ட்ரி எழுதி படிச்சுட்டு போகல, பிசிக்ஸ் படிச்சுட்டு போயிருக்க நீங்க. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. தெரிஞ்சிருக்கேன் அந்த மூலையில நின்று தம்மம் வந்து மோந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். கரெக்டாக இறக்கமாக வரலான்னு. பார்சல் இஸ் ஆன் தி வே. அதாவது பார்சல் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சு ஏதாவது கட்டி வச்சு ஒவ்வொன்றா கட்டத்தில் எடுத்து வச்சுருக்கோம். பட் மணி என்ன மணி 3 போதா? 2:45 1:45 மணி 1:45 ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து இப்போ தான் பார்சல் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ தான் இப்போ வந்தான் 2 பார்சலுக்கு உட்காந்தா. இப்போ அப்புறம் குறுக்கொழி சென்சார் நோம்பு டைம் பாவா. என்ன நோம்பு டைம்? பார்வதியோட உன் பார்வதி என்ன ப்ரொமோஷனா? இல்லை ப்ரொமோஷன் இல்லை. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் அங்கே நல்லா இருக்கு. கம்பேரிங் டு தேனி ஆனந்தம் என் பார்வதி பரவாயில்ல. இந்தாடி பார்சல் போட்டு முடிச்சேன்டி. தான் நல்ல பயங்கரமான ஒரு தூங்கி எழுந்திரிக்கான். அதனால நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சிருக்கோம். நடா ஓ சாமியோ இவன் டம்மி தான் போட்டிருக்கு. Later that same evening. நீ மிதிக்கக்கூடாது. வெங்காயம் சிக்கன் வெங்காயம் பிரியாணி. ஃபஸ்ட்டு பைட் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
போன் சாப்பிடுங்க. பிரியாணி சூடு ஆறிடுச்சுடா. ஓ ஷேட். Here we go guys. Awesome. பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? One packet of betel nut. என்ன பாக்கு இல்ல பாக்கெட்டா இருக்கு, இவ்வளவு தான் இருக்கு. இப்படி நாலா ஒரு மடக்கு ஒரு சடக்கு ஒரு பாக்கு. வாயை பாறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. இல்ல அப்படி சொல்லியே வளர்த்துட்டாங்க. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. ஏய் பாயசங்கடா. பாயசங்கடா. அந்த வாய் ஹோட்டல்ல போற மூக்கு ஹோட்டல் போறியாடா? கைஸ் நிஜாம்பா குருமையாளர். வாட் இஸ் திஸ்? பாக்கெட் இல்ல, வெறும் பாக்கெட் தான் இருக்கு. இங்க இது நிறைய இருக்கு. அப்படியே ஒரு 4 பாக்கெட் மாட்டி வந்தீங்கன்னா இதுல சுத்தமா பாக்கெட் இல்ல. செம்மையான ஒரு சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கொடுக்கவனுக்கும் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ரோட்டில் கஷ்டப்படுறவங்களாகவும் சரி, எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஓரளவு கொடுத்தாச்சு. கொடுத்து வந்து நம்மளும் சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆறி போச்சு. அதான் அதுக்கு முன்னாடியே தம்மா இருக்கும் போதே ஒரு பிளேட் போட்டாச்சு. வேணாம் வேணாம். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? ஜான் வேணாம்ல, வேணாமா? பொறுமையா இருக்கு, கிடைக்கும். நீ எங்க வர? உனக்குலாம் இல்ல, உனக்குலாம் இல்ல இசானு. நோ 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 இசானுக்குலாம் இல்லப்பா, இசானுக்கு இல்ல. உனக்கு இல்ல. என்ன ஃப்ளேவர் இது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் திஸ் வாஸ் வெனிலா அண்ட் பிளாக் கரண்ட் டுவெல். என்னோட ஃபேவரைட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியாது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பைட். வனிலாவோட சூப்பராக இருக்குது. எல்லாமே கொடுத்து வளர்க்கணுங்க, அப்பதான் செட் ஆகும். இது சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸு இந்த நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் நல்லா வாங்கிட்டா இருக்கும். இதே சோறு இட்லி அது மாதிரி அத்தியாவசியமான சாப்பாடு சாப்பிட்டா உள்ளக்கு விட்டு ட்ரில் பண்ணணும் கையை விட்டு. வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. ஏட்டியா பொறுமை ஏட்டியா. என்னடா நடக்குது இங்க? மனுஷனாடா நீங்க எல்லாம். என்ன சட்டி தூக்கிட்டு வந்தா போதுமா? அது இருக்கதே போடாதே. எங்க குச்சி எங்க? எனக்கு குச்சி இருக்கு, குச்சி கொண்டக்குள்ள இருக்கு. சட்டி தூக்கிட்டு வந்த பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். சட்டி சைஸா பாரு. சண்டை கூட கேட்ட என்னடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். அதெல்லாம் ஒயிட் ஷர்ட்டில் நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நான் அப்பயே மாற்றிட்டேன். நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம். தூங்கினது பார்த்தீங்கன்னா மணி 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி இப்போ தான் அப்படியே இருந்துச்சு டீ குடிச்சிட்டு திஸ் இஸ் அவர் ஒன் டே பிளாக் ஆஃப் ரமதான். இசானு நானும் ஒரே கலர் பூக்கி. இது என்னடா இது? பூக்கி பூக்கியா? ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்ஃபிட்டு. அப்புறம் மாற்றியாச்சு. ஐயோ கீழே ஒன்றுமே போடாமல் இருக்கான். சென்சார் சென்சார் போடுங்க சென்சார். இப்போ வந்து நாங்கள் வெளியே கிளம்புறது தெரிஞ்சு போச்சு, அதான் கத்திக்கினே இருக்கேன். ஆமாம் போகணும் கொஞ்சுக்குறாங்க. ஓகே காய்ஸ், டாட்டா சொல்லிடலாமா? டாட்டா சொல்கிறா இசானு, இங்கே டாட்டா சொல்லு, இங்கே டாட்டா சொல்கிறா. ஓகே கைஸ், வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுது. இந்த டிஷர்ட் இந்த கலர் எனக்கு மூஞ்சி செட் ஆகுங்கன்னு தெரியல. என்னது இப்படி? சரி ஓகே கைஸ், வேற ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய். ஈத் முபாரக்.